எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் திருவாதுரை களி செய்ய போகிறேன். நாளைக்கு ஆருத்ரா இல்லையா, ஆருத்ராவுக்கு நம்ம களி செஞ்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இந்த மில்லட் வரகரிசி எடுத்துருக்குறேன். ஸோ இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வரகரிசி நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அது மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாலாம் எடுக்கலாம், முக்கால் போதும்னு சொல்லிவிட்டு இதை நிறைய செஞ்சாலும் வேஸ்ட்டாக போய்டும் இல்லையா. ஸோ பேனில் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா பச்சரிசியில் தான் செய்வாங்க. நல்லா பச்சரிசியில் எடுத்து செய்யலாம். நான் வரகரிசியில் செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது சரிங்களா. இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் தீயாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட கதை சிவனடியார் நல்ல எல்லாமே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் டெய்லி ஏதாவது ஒரு சாப்பாடு செஞ்சு தானம் பண்ணுவாங்க. எல்லாரோட அந்த சிவபக்தர்கள்லாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்க அவர்கிட்ட கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு வெறும் பச்சரிசியும் வெல்லம் மட்டும்தான் இருந்தது. அன்றைக்கி இந்த களியை செஞ்சு அவர் அது இருக்கிறதையும் களி செஞ்சு ரெடி பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தப்போ அன்றைக்கின்னு பார்த்து சிவபக்தர் யாருமே வரலையாம். சிவபக்தர் வராதப்போ சிவனே நடராஜரே அன்னைக்கு இந்த களியை வாங்கி அவர்கிட்ட சாப்பிட்டாரு. ஸோ இதுதான் இதோடைய கதை. இப்போ நம்ம களியை நல்லா கொஞ்சம் இது கைவிடாமல் வறுத்துட்டு இது கூட சிறுபருப்பு ஒரு 1/4 பங்கு எடுத்துக்கோங்க. என்னென்ன இதில் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டு. நான் இந்த கப்பு அளவே வெல்லம் ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன். இதே ரவை பதத்துக்கு கொஞ்சம் ஆற விட்டுட்டு ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கலாம். சரி, பச்சரிசி வேணாம், இதில் வரகரிசியில் செய்யலான்ட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு மனம் வரும் இல்லையா அரிசி வேணாம், அப்போ அந்த பதத்தை அப்போ நிறுத்திடுங்க. சரியா. அடுத்து நான் சிறுபருப்பு போட்டுக்கிட்டேங்க. ஒரு 1/4 பங்கு போட்டேன். உங்களுக்கு காமிக்கல, சும்மா ஒரே இப்படி தான் போட்டேன். வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதுவும் இதே மாதிரி ஓரளவுக்கு செதுக்கிற அளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை பதத்துக்கு ரொம்ப மாவு ஆக்கிடாதீங்க, ரவை மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. ரவை பதத்துக்கு அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ நான் 3/4 கப்பு வரகரிசி எடுத்தேன். நான் 1 கப் ஃபுல்லாக வெல்லம் எடுத்துக்கிட்டேன். வெல்லம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் இதே மெஷர்மெண்ட்டில் நம்மளுக்கு இந்த அரிசி வேகணும். ஸோ தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கிட்டா தான் நான் இந்த கப்புலேயே 3 கப்பு தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேங்க. இந்த மாதிரி வெல்லம் போட்டு சும்மா ஒரு கொதி நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்காக தான் இது. வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி கொதி வந்தோடனே நம்ம போடலாம். இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே டக்குன்னு எடுத்து ஊற்றிக்கலாம். பாவு வெல்லம் ஸ்வீட் நல்லாவே வரும் இதில். வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இதை நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். நான் வடிகட்டிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிருக்கேங்க. இது நல்லா கொஞ்சம் கொதி வந்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த ரவை மாதிரி இருக்க வரகரிசியை நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே போட்டுடலாங்க.
நீங்கள் ஸ்லோவாக்கிடுங்க கேஸை. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நான் கொஞ்சமாக தாங்க செய்கிறேன். கட்டி முடி இல்லாமல் கிளறி கொடுங்க. கொஞ்சம் நம்மளுக்கு அந்த அரிசி வேகணும் இல்லையா, பாருங்க. கொஞ்சம் ஒன்றா போட்டால் கொஞ்சம் கட்டி முட்டியும் ஆகிடுது. அது இல்லாமல் அதெல்லாம் வந்து கட்டி ஆயிடுச்சுன்னா விடாதீங்க. அது நம்ம கலர சரியாக போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணணும். இந்த மாவு வெந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் போட்டுட்டு நெய் ஊற்றிக்கலாம். அரிசி வேகட்டுங்க. இதில் கொஞ்சம் நெய் விட்டுருங்க. கட்டி முட்டி இல்லாமல் கைவிடாமல் இந்த மாதிரி கலரிட்டே வாங்க. சூப்பராக வருது. இன்னும் கொஞ்சம் ஒட்டாமல் வரணும். ஸோ நான் கேஸை சிம்லே தான் வச்சுருக்கிறேன். ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். நெய் விட்டு அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. வரகரிசியில் ஒரு களி. நம்ம இப்போ நெய் வேணாலும் கூட விட்டுக்கலாம். பருப்பு முந்திரி தாளிச்சிட்டு அதை போடலாம். பாருங்க, நெய் விட்டு முந்திரி போட்டுக்கிட்டேன். நான் திராட்சை போடலை, வெறும் முந்திரி மட்டும் போட்டு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நெய் வேணால் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு ஈஸியான திருவாதிரை களி. தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அரை கிளாஸ் இது பண்ணிக்கோங்க. அரிசி வேகணும்னா எனக்கு கரெக்டான பதம் வந்தது. கொஞ்சம் வெளில வந்து ஒரு கொதி வரணும். அப்படியே போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ ஒட்டாமல் வறுத்து பாருங்கள் கரண்டியில். ஏன்னா ஓரளவுக்கு நெய்யும் விட்டணும். விட்டால் தான் நம்மளுக்கு களி சூப்பராக ரெடி ஆகும். வெறும் முந்திரி மட்டும் போட்டுக்கோங்க, திராட்சை வேண்டாம். ஸோ வரகரிசி சூப்பரான ஒரு களி. எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் பவுலில் மாற்றிடுறேன். முடிஞ்சிடுச்சுங்க, அவ்வளோதான். சூப்பராக வந்ததுங்க. உண்மையாகவே வரகரிசியில் ரொம்ப நல்லா பார்த்தா ரொம்ப நல்லா வந்தது களி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு கரெக்டான வந்து சுகரும் கரெக்டாக அந்த ஸ்வீட்டும். உங்களுக்கு வெல்லம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம், ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம நெய்யும் நிறைய விடுறோமோ, அதனால் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எப்படி வந்திருக்கு பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. சூப்பராக கேக் மாதிரி வந்திருக்கு. இந்த களியை நாளைக்கு செஞ்சு நீங்கள் சாமிக்கு படைச்சிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.